கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி ஜனநாயக மக்கள் முன்னணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதாக அக்கட்சியின் தலைவரான நல்லிணக்க அமைச்சர் மனோ கணேசன் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. கொழும்பு வெள்ளவத்தை பிரதேசத்தைச் சேர்ந்த வயோதிபருடன் இடம்பெற்ற வர்த்தக ரீதியான கொடுக்கல் வாங்கலில் வழங்கப்பட்ட காசோலை மோசடியாகியதாக கூறி மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து மேல்மாகாண சபை உறுப்பினர் குகவரதன் குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டு பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதனைத் தொடர்ந்து வெள்ளவத்தையில் கடந்த வாரம் ஊடகவியலாளர் சந்திப்பையும் நடத்திய சன் குகவரதன் தன் பக்கத்தில் இருக்கும் நியாயத்தை முன்வைத்தார். அரசியல் பழிவாங்கலுக்காக தன்னை கட்சியிலிருந்து நீக்கியதாக அமைச்சர் மனோ கணேசன் மீது குற்றம் சாட்டிய அவர், தமிழர் ஒருவர் கொழும்பு மாவட்டத்தில் அரசியல் ரீதியாக மேலெழும்புவது அவருக்கு பொறாமையை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டிருந்தார். எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் ஜனநாயக மக்கள் முன்னணி இன்றைய தினம் பகல் வெள்ளவத்தையில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடத்தியது. இதில் கலந்து கொண்டிருந்த ஜனநாயக மக்கள் முன்னணியின் உறுப்பினரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான வேலுக்குமார் கருத்து முன்வைத்தார். எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர், இன்றும் எங்களுடைய மாகாண சபை உறுப்பினர் சன் குகவர்தன் அவர்களினுடைய செயற்பாடு அன்றைய காலகட்டத்திலே திருப்தி அளிப்பதாக இருக்கவில்லை. அன்றைய அந்த கட்சியினது முடிவுகளை ஏற்று கட்சியினது நிலைப்பாட்டுக்கு அமைய அவர் அந்த தொடர்ச்சியான 50 நாட்களிலே செயற்படாமல் இருந்தது பாரிய ஒரு கட்சிக்கு முரணான செயற்பாடாக இருந்தது. அது மட்டுமல்லாமல் அந்த காலகட்டத்திலே மஹிந்த ராஜபக்ச அணியினரோடு அவருக்கு தொடர்புகள் இருந்திருப்பதையும் அவர்கள் சார்ந்த சில முன்னெடுப்புகளை ஒரு குழுவாக அவர்கள் மேற்கொண்டிருப்பதனையும் தொடர்பாக எங்களுக்கு பல ஆதாரங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அந்த வகையிலே அவர் சார்ந்த உறுப்பினர் ஊடாக ஜனநாயக மக்கள் முன்னணியினது தலைவர், அதே போல தமிழ் முற்போக்கு கூட்டணியினது தலைவர் கௌரவ மனோ கணேசனுடன் மஹிந்த ராஜபக்ச குழுவினரோடு வந்து அவர்களுடைய அரசாங்கத்திற்கு உதவி அளிக்குமாறு கேட்டு ஏறக்குறைய 65 கோடி ரூபாய் வரைக்கும் லஞ்சம் தருவதாக அவர்கள் பேரம் பேசிய ஒளிநாடாவும் நாங்கள் இந்த சமூக வலைத்தளங்களிலே நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அவை இதனது பின்னணியிலே எங்களுக்கு மிக தெளிவாக ஒன்று தெரிகின்றது. ஜனநாயக மக்கள் முன்னணியினது தீர்மானம் ஐக்கிய தேசிய முன்னணியினது அங்கத்துவ அந்த கட்சியாக ஜனநாயக விரோதத்திற்கு எதிராக, சட்ட விரோதத்துக்கு எதிராக நிலைத்து நின்று நாங்கள் போராடி கொண்டிருக்கின்ற போது அதற்கு மாறான, கொள்கைக்கு முரணான, கட்சி தீர்மானத்திற்கு முரணான ஒரு செயற்பாட்டிலே இவர் ஈடுபட்டிருக்கின்றார் என்பது எங்களுக்கு தெளிவானதாக காணப்படுகின்றது. அவை அதன் அடிப்படையிலே கட்சியினது சட்ட ஒழுக்க விதிகளை மீறியதன் அடிப்படையிலே சன் குகவர்தனன் மேல் மாகாண சபை உறுப்பினர்களது அங்கத்துவமானது இடைநிறுத்தப்பட்டிருப்பதோடு அதே நேரத்திலே அவருடைய கட்சியின் பதவி நிலையான உபதலைவர் என்ற பதவி நிலையும் நீக்கப்பட்டிருக்கின்றது. அவை அவ்வாறு அந்த நீக்கப்பட்டு இடைநிறுத்தப்பட்டிருப்பதோடு நாங்கள் எங்களுடைய இன்றைய அரசியல் குழுவிலே அதனை அந்த தலைவரின் தீர்மானத்தை அங்கீகரித்ததோடு சன் குகவர்தன் அவர்களிடம் தொடர்ச்சியாக எங்களுடைய கட்சியின் அங்கத்துவத்தை தொடர்ந்து வகிப்பதற்கு அவசியமான காரணத்தை தெளிவுபடுத்துவதற்குரிய கால அவகாசத்தை அவருக்கு பெற்றுக் கொடுப்பதற்கும் முடிவுகளானது எடுக்கப்பட்டிருக்கின்றது. இதேவேளை கடந்த வாரம் நடத்தப்பட்ட ஊடக சந்திப்பில் கருத்து முன்வைத்திருந்த மேல் மாகாண சபை உறுப்பினர் சன் குகவரதன் வடக்கு கிழக்கில் தமிழ் தேசிய கூட்டமைப்பினரை வலுவிழக்க செய்யும் செயற்பாடுகளில் அமைச்சர் மனோ கணேசன் ஈடுபட்டதாகவும் அதற்கு எதிர்ப்பு வெளியிட்ட தன் மீது கோபம் கொண்டதாகவும் குற்றம் சாட்டியிருந்தார். இந்த குற்றச்சாட்டு தொடர்பாகவும் இன்றைய ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் பதிலளித்தார். அந்த நல்லிணக்க அமைச்சிலே ஒதுக்கப்பட்ட நிதியிலே பெருவாரியான நிதி தமிழ் தேசிய கூட்டமைப்பை பிரதிநிதித்துவம் செய்யக்கூடிய வடக்கிலே கிழக்கிலே இருக்கக்கூடிய அந்த உறுப்பினர்களுக்கு தான் நான் ஒதுக்கீடு செய்து அவர்களுடைய ஆலோசனைப்படித்தான் நாங்கள் செய்திருக்கின்றோம். அதன் அடிப்படையிலே எங்களுக்கு மிகுந்த நல்லுறவு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்போடு காணப்படுகின்றது. எந்த ஒரு அமைப்பையும் முறையற்ற ரீதியிலே வலுவிழக்க செய்ய வேண்டிய தேவைப்பாடு எங்களுக்கு இல்லை. ஆனால் நாங்கள் எங்களை வலுப்படுத்திக் கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அவை நாங்கள் எங்களை வலுப்படுத்திக் கொள்வதற்காக பல்வேறு மட்டங்களிலும் எங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றோம். அதை ஒருவர் பார்வையிலே இன்னொருவரை வலுவிழக்க செய்ய பார்க்கின்றோம் என்றால் அது பார்வையிலே இருக்கின்ற குறைபாடாகத்தான் கூற வேண்டும்.